கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகமானது நம்முடைய மாம்சத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் இடையே ஒரு யுத்தத்தை தூண்டிவிடக்கூடிய ஏராளமான காரியங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது. நாமும் நம்முடைய மாம்சத்திலே அடிக்கடி நாம் தோற்று போய்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை பேர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறோம். வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் சுய தீர்மானங்களில் விழுந்து போய் வழி தெரியாது இன்று அநேகர் நின்று கொண்டு காணப்படுகிறார்கள். என் முதியவர்கள் கூட தங்களுடைய அந்த இள வயதின் அந்த வாலிபன் நாட்களில் வாழ்ந்ததான அந்த வாழ்க்கையை எண்ணி இன்னமும் தங்களுக்குள்ளாக தவித்துக் கொண்டு காணப்படுகிறார்கள். இதனை மறைப்பதற்காக போராடுகிறதன பொழுது மீண்டும் மீண்டும் பாவத்திற்குள்ளாக அகப்பட்டு போகிறார்கள். இதற்கு என்னதான் பதில்? இதற்கு ஒரு விடை கிடைக்காதா? பதில் இல்லாத கேள்விகள் எதுவுமே கிடையாது. ஆனால் பதிலை எங்கே எதிர்பார்க்கிறோம் என்பதுதான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் காணப்படுகிறது. இதற்கெல்லாம் பதில் தர நமக்கு ஒருவர் காணப்படுகிறார். அவர்தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 2:18 வாசிக்கின்றோம். மேலும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் வேத சத்தியமாய் காணப்படுகிறது. நம்மால் நம்மை பாவத்திற்கு விலக்கி ஒரு நாள் காக்க முடியாது. பாவத்திலிருந்து நம்மை நாமே மீட்டுக் கொள்ளவும் முடியாது. நம்முடைய குற்ற உணர்விலிருந்து நம்முடைய முயற்சியால் குணமடைய முடியாது என்பதை அறிந்திருக்கிற ஒருவர் நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் அவர் தாமே மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்து நம்மை போலவே முழுமையான ஒரு மனுஷனாக நம்மோடு கூட வாழ்ந்து பாவமில்லாதவராய் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனது மாத்திரமல்லாமல் நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து மீட்கும்படியாக நம்முடைய பாவத்தை தாமே சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களுக்கான விலைக்கிரயமாக தம்மையே ஜீவ பலியாக அவர் கல்வாரி சிலுவையில் அர்ப்பணித்தார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை ஒவ்வொரு நாட்களும் விசுவாசித்தவர்களாக அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் அனுபவித்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய பாவம் எதுவாக காணப்பட்டாலும் தேவனுடைய கிருபை எத்தனை பெரியது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களும் அறிந்து கொள்ள முடியும். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிருபையிலிருந்து விடுதலையை ஒவ்வொரு நாட்களும் விசுவாசத்தினால் பெற்றி கொண்டவர்களாய் காணப்படுவோமானால் நாம் பாவத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதுதான் நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் நடுங்கும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாட்களும் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தினாலே அவர் பாவங்களை கல்வாரி சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளாலே நாட்களை ஒரு விடுதலையை ஒரு சுகத்தை நாட்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதை விசுவாசித்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பை கொடுத்தார் என்கிறதான நம்பிக்கை கொண்டவர்களா விசுவாசத்தோடு கூட அவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிப்போம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? உங்கள் அன்பா நேசிக்கிற உங்கள் பரிசுத்த நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுடைய எல்லா விதமான குற்ற உணர்வுகளிலிருந்தும் தகப்பனை நாட்கள் நீர் விடுதலை தந்து கரைதிரை இல்லாமல் எங்கள் இருதயம் பாதுகாக்கப்பட
உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை, உம்முடைய தூய இரத்தத்திற்குள் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்கள் நீர் எங்களை மறைத்து எங்களை வழிநடத்தும்படி ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில் இந்த காலை பொழுதில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரத்த கொட்டைகளால் யாவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களும் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து ஒவ்வொருவரையும் அப்பா பரிசுத்தமாய் பாதுகாத்து வழி நடத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரை அனுப்புகின்றான் அந்த